வணக்கம் நண்பர்களே, நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஜெர்சி ஹெச்எஃப்ல ஒரு 20 மாடு இருக்கு. அந்த 20 மாட்டோட பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் ரவுட் ரெட்டை குளத்தில் தான் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவாஜி ஹெச்எஃப்ல தலையீத்தில் ஒரு 2 பல்ல ஒரு அருமையான மாடு. மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னைக்கு நாளை கண்ணு போடக்கூடிய பருவத்தில் உள்ள மாடு. அது மாதிரி இந்த மாட்டோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா தலையீத்து 2 பல்லு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. தலையீத்து கிடையாது, இவ்வளோ ஒரு குணத்தில் அருமையான மாடு எங்கேயுமே நீங்கள் பார்த்துக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான மாடு, குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. அதே மாதிரி சிவாஜி ஹெச்எஃப் கலர் எல்லாருமே நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய. அதே மாதிரி நல்ல வெள்ளை குழம்பு, அந்த கால் 2 சலங்கை, நெத்தி சுட்டி, வால்லையும் அதே மாதிரி வெள்ளை இருக்கும். இந்த ப்ரீடாக உள்ள மாடுகளுக்கு அந்த கலர் அம்சங்கிறது அவ்வளோ ஒரு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. மாடு இன்னைக்கு நாளை கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்கு. இந்த மாடை பாரு கரெக்டாக கண்ணு அடிக்கும். இதில் காட்டு, இன்னைக்கு கண்ணு போடும் மாடு. இந்த கண்ணு கரெக்டாக வெளியே தருது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி பிஸ்கட் ஜெர்சி 2வது ஈத்து 6 பல்லு மாடு. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடக்கூடிய பஸ். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த தோல் செருக்கலாம் நிமிந்து வரையில் மாடு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். ஜெர்சிலே ஒரு 17 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்ல வெள்ளை கொம்பு, தொலியை பார்த்தீங்கன்னா அப்படி பேப்பர் கணக்காக இருக்கும், பீஸ் வேட்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து ஜெர்சியில் இன்னும் ஒரு 4 நாளில் குட்டி போடக்கூடிய பஸ். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறைகள் இந்த மாடு. இந்த மாடு வீட்டுக்கே வந்ததே கிடையாது, காட்டிலே இருந்து மேய்ஞ்ச பஸ். காட்டு மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஈத்து ஜெர்சி, நல்ல பிஸ்கட் ஜெர்சி கலரில். நிறைய பேர் இந்த வாரம் நம்மகிட்ட ஜெர்சி மாடு வேணும்னு கேட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண்ணில் இந்த வாரம் ஒரு 10 மாடுகிட்ட ஜெர்சியில் தான் இருக்குது. இது போக கிளக்குடி உள்ள தொழுவுலையும் ஒரு 5-6 மாடு ஜெர்சியில் தான் கட்டி போடுவோம். ஜெர்சி தான் நம்ம பண்ணையில இந்த வாரம் அதிகமாக இருக்குது. ஹெச்எஃப் ஒரு 15 மாடு இருந்தால் ஜெர்சியில் ஒரு 10 மாடு இருக்குது. 2வது ஈத்து 6 பல்லு ஜெர்சி. அதே மாதிரி இதுவும் ஒரு வாரத்தில் குட்டி போடும். மடி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா காம்போளம்லாம் அவ்வளோ அருமையான காம்போளம். கறவைக்கு ஒரு தூரிக்கு ஒரு வெறத்தண்டி அடிக்கக்கூடிய பஸ். அவ்வளோ ஒரு அருமையான காம்போளத்தோடு இருக்குது மாடு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது மடி செட் அவ்வளோ ஒரு அருமையாக வரும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கருஞ்செவல போர் 3 கலருமே உள்ள பஸ். மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு கரெக்டாக ஒரு 10 நாள் டேட் இருக்குது. 2வது ஈத்து 6 பல்லு, நல்ல வெள்ளை கொம்பில் ஒரு செம்பூத்தில் நிறம். சில பேர் நமக்கு இந்த கருப்பு பிடிக்கல, செவலை பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 3 கலருமே உள்ள பஸ். இந்த கலர் எல்லா ஆளுக்குமே பிடிக்கக்கூடிய பஸ். கருஞ்செவல போர் யாருக்கா இருந்தாலுமே இந்த பசு பிடிக்கும். மாடு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த மாட்டோட கறவன் பார்த்தீங்கன்னா ஒரு 18 20 லிட்டர் ஷேரை எதிர்பார்க்கலாம். மடி செட்டு இன்னும் மடியே மாடு இப்போ தான் உடஞ்சிருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 20 நாள் டேட் இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. மாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நெத்தி மட்டத்துக்கு இருக்கு. மாடு கண்ணு கிடையாது, கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்டு இன்னைக்கு தான் 6 நாள் ஆகுது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 2 பல்ல கிர் கிராஸ் டைப்பில் உள்ள கிடையாது. தலையீத்தில் ஒரு 2 பல்ல பால் குவாலிட்டிக்காண்டி நிறைய பேர் கிர் கிராஸ் டைப் ஒரு 5 ஹெச்எஃப் மாடு போட்டிருக்கவங்க நிறைய பேர் கிர் கிராஸ் டைப்பில் வேணும்னு கேட்குறீங்க. அப்படி உள்ள பட்சத்தில் உள்ளவங்களுக்கு தலையீத்து 2 பல்லு. அதே மாதிரி குணத்துலையும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கிர் கிரேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குணத்தில் இருக்கும், சேட்டை பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கிரேரி குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். காம்போளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையீத்துலேயே அவ்வளோ ஒரு அருமையான காம்போளம். வீட்டு இந்த காம்பு காட்டியா மாடு இன்னும் மடி செட்டுன்னு ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக மடி எடுத்துருக்கும். தலையீத்து 2 பல்ல ஒரு கிர் கிராஸ் கிடேரி வாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெர்சியில் ஒரு ஹெவி சைஸில் உள்ள மாடு. மாட்டோட அகல செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டை குறுக்கில் ரெட்டை வரி மடி செட்டு. மடியோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மாடு இன்னும் ஒரு 4 நாள் ஆகும்போது இந்த மடி செட்லாம் மாடு வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான மடி செட்டு. மாட்டோட கறவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஈத்துல ஷேராக ஒரு 20-22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். தலை ஈத்துலேயும் நேரத்துக்கு 10 20 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்துல 22 கறக்கும்னு 40 கறங்குன்னு சொல்றாங்க. ரொம்ப லாட்டியும் ஒரு 20 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. அதே மாதிரி நல்ல வெள்ளை கொம்பு மேய்ச்சல்ல இருந்த மாடு. தீவனம் தண்ணிக்கு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ரெட்டை குறுக்கில் அகல செட்டில் ஒரு மாடு வாங்கினாலும் உருப்படியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ அளவுக்கு ஒரு மடி செட் எடுக்கக்கூடிய பஸ். அடுத்த பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா தலையீத்து 4 பல்லு. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையீத்து 2வது ஈத்து இளம் மாடை தான் வச்சுருப்போம். ஒரு மாடு ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு மாற்றாமல் வச்சுருக்கக்கூடிய வகையில் தான் எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா தலையீத்து 2 பல்லு. தலையீத்து 2 பல்ல மாடு இன்னொரு ஒரு வாரத்தில் குட்டி போடக்கூடிய பஸ். தலையீத்து கிடையாதுலேயே அவ்வளோ ஒரு குணத்தில் அருமையான கிடையாதியாக இருக்குது. மாடு இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது இந்த மடி செட்லாம் வெளியவே அவுக்க முடியாது. நல்ல ஒரு அகல செட்டாக உள்ள மாடு. நல்ல ரெட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க. ரெட்டை குறுக்கு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அகல செட்டாக என்றைக்கும் ஒரு பாடி வெயிட் குறையாமல் இருக்கும்.
நம்ம உடம்பு கணத்தோட உள்ள மாடு தான் நீடிச்சு கறக்க நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம கிட்ட ஹெச்எஃப்ல இருக்கு, ஜெர்சியில இருக்கு, எல்லா பட்சத்துல உள்ள மாடுகளும் கிராஸ் டைப் மாடு, கிர் கிராஸ் வாங்கன்னு நினைக்கிறவங்க கிர் கிராஸ்ல இருக்கு, பிளாக் ஜெர்சி வாங்க நினைக்கிறவங்க பிளாக் ஜெர்சி, ஹெச்எஃப்ல மாடு வாங்க நினைக்கிறவங்க ஹெச்எஃப்ல இருக்கு, செம்புத்து டைப்ல மாடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு செம்புத்துல இருக்கு, ஜெர்சியில இருக்கு, சிவாஜி ஹெச்எஃப்ல இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் வேணும்னாலும் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் தொடர்பு கொள்ளுங்க. எப்போதும் வருஷத்துல 365 நாள் நம்ம கிட்ட எப்போதுமே ஒரு 20-25 மாடுகள் ஸ்டாக் இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாரா இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்க வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் தான் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நாகர்கோயில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வாரம் 2 லோடு நம்ம வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜாயிண்ட் வாடகையிலே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இது இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு, காலை கண்ணு போட்டிருக்கு. இப்போ தான் கண்ணு போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. இது ஹெச்எஃப் 2வது ஈத்து கிடையாது. கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கண்ணு போட்டிருக்கு. மாடு கண்ணு போட்டு இன்னைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாதி கொடி விழுந்துருச்சுன்னு ஒரு 1/4 கொடி தான் வரணும். கண்ணுன்னா ஹெச்எஃப்ல ஒரு அருமையான கண்ணு போட்டிருக்கு. இதே மாதிரி நல்ல ஹை ஹீல்டிங்கில் உள்ள மாடுகள் ஹெச்எஃப்ஆ இருந்தாலும் சரி, ஜெர்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கோபால் டைரி ஃபார்மில் எப்போதுமே வாங்கிக்கலாம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே தொடர்பு கொள்ளுங்கள்.